முன்னாள் எம்பி எல் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறுதி அஞ்சலி செலுத்த சென்று வருகிறார். எல் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். தஞ்சாவூரில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல் கணேசன் உடலுக்கு மரியாதை செலுத்த சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக நிர்வாகி எல் கணேசன் உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து தற்பொழுது அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். எல் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். திமுக மூத்த நிர்வாகி எல் கணேசன் காலமானதை தொடர்ந்து தற்பொழுது அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறுதி அஞ்சலி செலுத்துகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் இணைப்பில் இருக்கிறார். அருள் ரூஸ்வெல்ட், வணக்கம். எல் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. அதாவது திமுகவை சேர்ந்த மூத்த முன்னோடி கணேசா 92 வயது மூப்பு காரணமாக காலமானார். அவரது உடலுக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டைகள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்ற காலை முதலில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்படும் திமுக உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினராக இருந்தவர் எல் கணேசன் 3 முறை எம்எல்ஏவாகவும் எம்எஸ்சியாகவும் ராஜ்யசபாவில் திருச்சி மத்திய எம்பியாகவும் பணியாற்றி வந்தார். 98 வயதான எல் கணேசன் வயது மூப்பு காரணமாக இன்று காலை காலமானார். தஞ்சை பாலாஜி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பிற அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இன்று மதியம் தமிழக முதலமைச்சர் வருவதாக காலை இருந்த தகவல் வந்த இருந்தது. மறைந்த திமுக முன்னோடியான மொழிப்போர் தளபதியான எல் கணேசன் உடலுக்கு தேர்தல் அமைச்சர் கோவை செழியன், மத்திய அமைச்சர்கள் அனைவரும் காலை முதலிருந்து தொடர்ந்து மரியாதை செலுத்தி வந்த நிலையில் தற்போது தமிழக முதல்வர் காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு தஞ்சை விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து கார் மார்க்கமாக தஞ்சை பாலாஜி நகரில் உள்ள அவரது இல்லத்துக்கு வந்தார். இல்லத்திலிருந்து அவர் உருவத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு உறவினர் பேசி ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து கார் மூலியமாக தற்போது இங்கிருந்து சென்று இருக்கிறார். மேலும் அவர் உறவினர்களும் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அவர் வீட்டிற்கு சூழ்ந்து அவர் வந்த முதல்வருக்கு எதிர்ப்பு செய்தனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கார் மூலியமாக தஞ்சை விமான நிலையம் செய்து அங்கிருந்து சென்னை புறப்பட இருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.